விதமான எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு. வீடு கட்டச்சா கூட பார்த்தீங்கன்னா இந்த மச்ச யந்திரம் வச்சு கட்டுறது உண்டு, தலைவாசலில் வாஸ்து யந்திரம் வச்சு கட்டுறது உண்டு. வீடு கட்டின பிறகும் தலைவாசலில் மகா வாஸ்து யந்திரம் வைக்கிறது உண்டு. அதேமாதிரி கணபதி யந்திரம், பூஜை அறையில் கணபதி யந்திரம், சுதர்சன யந்திரம், ஸ்ரீசக்கரம், இப்படி பலவிதமான எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் சில அளவுகள் உண்டு. எந்த அளவுகளில் இருந்தால் எந்திரம் விசேஷம் அப்படின்னு சில அளவுகள் உண்டு. இந்த எந்திரங்கள் எழுதக்கூடியது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த செப்பு தகட்டில் விசேஷமாக எழுதுவோம். இருந்தாலும் வெள்ளி தகடு, சந்தன பலகை, பட்டு துணி, அதே மாதிரி காரிய தகடு, சில மாந்திரிக பிரயோகங்களுக்கு காரிய தகட்லையும் பிரயோகம் பண்ணுறது, எழுதி பிரயோகம் பண்ணுறது உண்டு. இந்த சொர்ண தகடு அப்படின்றது ரொம்ப விலை உயர்ந்தது, தங்க தகடுன்றது விலை உயர்ந்ததாக இருக்கும். அதே செப்பு வெள்ளின்றது சுலபமானதாக இருக்கும். இந்த எந்திரங்களை பூஜிக்கும் பொழுது அதற்குரிய காலகட்டங்கள் ஏதாவது உண்டா, இத்தனை வருஷங்கள் பலன் தரும் அப்படின்னு காலகட்டங்கள் உண்டானா, செப்பு தகடுக்கு ஒரு 3 வருட காலமும், வெள்ளி தகடுக்கு 6 வருட காலமும், தங்க தகடுக்கு நிரந்தரமாகவும் சொல்வாள். சந்தன பலகையில் எழுதியும் பூஜிக்கிறது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த செப்பு தகட்டில் பண்ண எந்திரங்களுக்கு பிராண பிரதிஷ்டை மறுபடியும் பண்ணி அதை பயன்படுத்தலாம். செப்பு தகட்டில் பண்ண எந்திரங்களுக்கோ வெள்ளி தகடில் பண்ண எந்திரங்களுக்கோ பிராண பிரதிஷ்டை செய்து மறுபடியும் பயன்படுத்தலாம். நீங்கள் கனமான தகடுகளாக இருந்தால் நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ணலாம். ரொம்ப மெல்லிய தகடுகளுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஒரு சின்ன ஹோல் விழுந்துடலாம், ஓட்டை விழுந்துடலாம், கிழியலாம். அதே கனமான தகடாக இருந்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறது சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த எந்திரங்களை பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய முறைகளையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எந்த மாதிரி எந்திரங்களை எந்த மாதிரி வச்சு பூஜிக்கணும். இந்த செப்பு வெள்ளி எந்திரங்களுக்கு குங்குமம், சந்தனம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் சேர்க்கறதும் உண்டு, ஜவ்வாது போன்று. அதே நேரத்தில் உபாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய எந்திரங்களுக்கு சிறிய மாறுதல் உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை உபாசனை பண்ணுறாரு இல்லையா, ஆஞ்சநேயர் உபாசனை, கணபதி உபாசனை, சரபேஸ்வரர் உபாசனை, பைரவ உபாசனை, உபாசனைக்காக செய்யப்படும் எந்திரங்களுக்கு சில வழிமுறைகளில் மாறுதல் உண்டு. அதே மாதிரி நித்திய ஆராதனை அதுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் சாந்தி பரிகாரங்களாக செய்யக்கூடிய எந்திரங்களுக்கு அது கிடையாது. இப்போ வாசலில் தலைவாசலில் பிரதிஷ்டை பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணால் போகிறோம், அதுக்கப்புறம் தூபதீபமே போகிறோம். ஆனால் ஆலயங்களில் வைக்கிற எந்திரங்களுக்கு சின்ன மாறுதல் உண்டு. அதாவது துவஜஸ்தம்பம், மூலவர் கீழே வைக்கிறது, அதே மாதிரி பலிபீடத்தில் வைக்கிற எந்திரங்கள், இதுக்கெல்லாம் சின்ன சின்ன மாறுதல்கள் உண்டு. ஆனால் இந்த எந்திரங்களை மட்டும் வைக்காமல் ஆலயங்களில் நவரத்தனங்களையும் வைப்பான். நவரத்தனங்களையும் வைக்கிற வழக்கம் உண்டு. மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மூலபேரருக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த கருங்கல்லில் வைக்கிறீங்க இல்லையா, அந்த சுவாமிக்கு கீழே அந்த ரத்தன் ஞாசம்னு சொல்லி வைப்பான். ஆனால் பல கோயில்களில் அப்படியே அந்த வைரம் நவரத்தனங்கள் அப்படியே சேர்த்து விட்றான். அப்படி இல்லாத அதை 9 பாகமாக, உங்களுக்கு 9 சின்ன சின்ன பாகம் 9ஆக பண்ணுவான். அதுலேயே குழி எடுப்பா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும்
அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.